अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்டான பாக்ஸை கூட எப்படி ரொம்பவே அழகா யூஸ்ஃபுல்லா மாத்தலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரே சைஸ்ல ஒரே ஷேப்ல இருக்க மாதிரியான ரெண்டு பாக்ஸ் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்கும்போது கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸோட சைடில் இருக்கிற இந்த அட்டை எல்லாமே நம்ம கட் பண்ண வேணாம், இதுலேயே வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லை ஒயிட் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ கன் இல்லாதவங்களுக்காக இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி அது நல்லா ஒட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஒரு 2-3 முறை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க, அப்போ பாட்டம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டேப் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, உங்ககிட்ட செலோ டேப் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 முறை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரியே இன்னொரு பாக்ஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு கார்போர்ட், நல்லா திக்கான கார்போர்ட் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஏதாவது அட்டை பாக்ஸில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக அந்த நம்ம எடுத்துருக்க அந்த பாக்ஸை விட கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த பாக்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கிஃப்ட் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். கிஃப்ட் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா A4 ஒயிட் ஷீட்டால் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் நீங்கள் மார்க்கரால் அது மேலே வரைஞ்சி விட்டிங்கன்னா அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்களே டெக்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிஸ்டிக் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டி விடுறேன். ஜஸ்ட் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் எப்படி ரேப் பண்ணுவோமோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். செல்லோ டேப் யூஸ் பண்ணி அங்கங்கே ஒட்டி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம அந்த 2 பாக்ஸுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடில் நமக்கு இந்த கிஃப்ட் பேப்பர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரண்ட் சைடை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க, இப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த அட்டைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பேப்பர் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த அட்டைக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிஃப்ட் பேப்பர் இருக்குது, ஸோ அதை வச்சு கவர் பண்ண போகிறேன். நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கவர் பண்ண போகிறேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா வேலில் தான் இருக்க போகுது. அதனால் பேக் சைடு நான் பெருசாக கவர் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக் சைடுமே கவர் பண்ணி ஃப்னீஸிங்காக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செலோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நமக்கு இந்த அட்டை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாக்ஸை இதோட எப்படி நம்ம ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன அட்டை மாதிரி இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பெரிய அட்டையை கட் பண்ண வேணாம், இதை நம்ம இதோடு சேர்த்து தான் ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டும் போது நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு கிடைக்கும். முதல்ல இந்த மாதிரி ஹாட் க்ளூ வச்சுட்டு இந்த பாக்ஸை இந்த அட்டையோடு ஒட்டிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபெவிபாண்ட் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், பட் ஒட்டிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸையுமே கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ மேலே உள்ள பாக்ஸை ஒட்டும் போது பார்த்திங்கன்னா கீழே உள்ள பாக்ஸுக்கும் இப்போ மேலே ஒட்ட போகிற பாக்ஸுக்கும் இடையில கேப் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம மேலே இந்த அட்டையை ஒட்டாமல் விட்டுருக்கோம் இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம செல்லோ டேப் வச்சுட்டு இந்த அட்டை, அதாவது பாட்டத்தில் இருக்கிற அந்த அட்டையை சேர்த்து கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டும் போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது ஒரு வெயிட்டான திங்ஸை வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹாட் க்ளூ பிரிஞ்சிரும் அப்படின்னு ஃபீல் ஆனாலுமே இந்த செலோ டேப்பில் இந்த அட்டை ஒட்டியிருக்கோம் இல்லையா, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பாக்ஸை பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஒரு 4-5 முறை சுற்றி இந்த அட்டையை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிடுறேன். இதே மாதிரியே மேலே உள்ள பாக்ஸையுமே கவர் பண்ணி ஒட்டிக்கலாம்.
ஒட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டத்தில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண அந்த ப்ளூ கலர் கிஃப்ட் பேப்பரையே இதுலேயுமே கவர் பண்ணி நம்ம ஒட்டினது தெரியாத ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட இந்த ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிடில் வந்து ரொம்ப பிளேனாக இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு சின்ன பூ மாதிரி ஒன்று ஒட்டி விட்டு அதில் ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நீங்களுமே டெக்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸோட மேல் சைடு வந்து நம்ம 2 ஹோல் போடணும். 2 அந்த ஓரத்துலேயுமே 2 ஹோல் போட்டுக்கிட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா திக்கான ஏதாவது ஒரு ரூப் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேருந்து கொடுத்து பேக் சைடு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேலில் ஹேங் பண்ணுறதுக்கான நாட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாதாரணமாக நம்ம தூக்கி போடுற 2 விதமான வேஸ்ட் அட்டை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வேல் ஹேங்கிங் ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம வேலில் ஹேங் பண்ணி வச்சுட்டு 2 இந்த பாக்ஸ்லேயுமே நல்ல அழகழகான பூக்கள் வந்து போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பென்சில், பேனா, மார்க்கர் அந்த மாதிரியான பொருட்களுமே போட்டு வைக்கலாம். குப்பையில் தூக்கி போடுற 2 விதமான வேஸ்ட்டு அட்டை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக மாறிடுச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மான டைப்பில் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.